ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா 7 டைப்ஸ் ஆஃப் லைன் தான் பார்க்க போகிறோம். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், தின் லைன், திக் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஜிக்ஸாக் லைன், டாட்டர் லைன். இந்த லைன்லாம் எப்படி போடுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹரிசாண்டல் லைன் முதல் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் போடுற மாதிரி சத்தியமாக போட்டுறாதீங்க, ஏன்னா நல்லா வராது மெஹந்தி. நெக்ஸ்ட்டு நான் ஒன்று போடுவேன், அது மாதிரி போட்டு பாருங்கள், அதுதான் கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே புஷ் தான், ஒரே புஷ்லேயே ஸ்ட்ரெயிட் லைன் அழகாக போடணும். அப்படி போட்டால் தான் ஹரிசாண்டல் லைன் அழகாக வரும். நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நம்ம இந்த லைன் வச்சு தான் எல்லா டிசைனுமே போடுற மாதிரி வரும். ஸோ லைன் மட்டும் அழகாக போட்டு பாருங்கள். போட்டு பார்க்குறதுனால நம்மளுக்கு அழகாக டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்டிக்கல் லைன் தான். நம்ம ஹரிசாண்டல் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் வெர்டிக்கல் லைனும் போடணும். இது நம்ம மேலேருந்து கீழே போடணும். நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போட்டோம். இப்போ மேலேருந்து கீழே போடணும். இதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான். ஒழுங்காக போட்டு பார்த்திங்கன்னா அழகாக வரும். நம்ம இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அழகாக மெஹந்தி போட முடியும். லெஃப்ட் சைட் போட்டிருக்க மாதிரி போடக்கூடாது, ரைட் சைட் போட்டிருக்க மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு தின் லைன் பார்க்க போகிறோம். தின் லைன் ஹரிசாண்டல் லைன் மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக போடணும். அவ்வளோதான் தின் லைன். நீங்கள் இந்த லைன்ஸ்லாம் விடாமல் போட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். நெக்ஸ்ட்டு திக் லைன் பார்க்க போகிறோம். திக் லைனுக்கு ஹரிசாண்டல் லைன் 2 ஹரிசாண்டல் லைன் ஒட்டி போட்டுட்டு அதுக்குள்ளே நடுவில் ஃபில்லப் மாதிரி ஃபில் பண்ணணும். அதுதான் திக் லைனு. நான் போடுறத நல்லா பாருங்கள். ஒரு கோடு போட்டுக்கிட்டேன், செகண்டு இன்னொரு கோடு போட்டுக்கிட்டேன். நடுவில் அந்த மெஹந்தியை நம்ம புஷ் பண்ணோம்னா அந்த ஃபில்லிங்ஸ் மாதிரி அழகாக வந்துடும். அது மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு அழகாக கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், இன்னொரு ஹரிசாண்டல் லைன், செகண்ட் இன்னொரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நடுவில் இப்படியும் கலர் அடிக்கலாம், நம்ம புஷ் பண்ணியும் கலர் அடிக்கலாம். ஆனால் நம்ம இப்படி கலர் அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த புஷ் பண்ணி கலர் அடிக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லாண்டிங் லைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லாண்டிங் லைனும் லெஃப்ட் டு ரைட் தான் வரும். நம்ம கொஞ்சம் அந்த ஹரிசாண்டல் லைன் போட்ட மாதிரியே கொஞ்சம் சாய்ச்சி போடணும். நம்ம மெதுவாக போட்டால் தான் அழகாக வரும். ஸ்பீடாக போட்டோம்னா நல்லாவே வராது. ஸோ எல்லோரும் பொறுமையாக போட்டு பார்த்தா தான் நமக்கு வரும், பொறுமையாக. அதே மாதிரி இந்த சைடும் போடணும். இந்த சைடு கொஞ்சம் வராது, லைட்டாக நமக்கு போடும்போது போக போட்டு பழகுனா வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிக்ஸாக் லைன் தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் லைன் ரொம்ப ஈஸி. அது போட நமக்கே ஆசையாக இருக்கும் நிறையா போடணும்னு. அது ரொம்ப ஈஸி தான். நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். அதையும் ஹரிசாண்டல் லைனையும் வெர்டிக்கல் லைனையும் போட்டு பார்க்கணும். இந்த ஜிக்ஸாக் லைன் போடுறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ அதை போட்டு பாருங்கள். டாட்டர் லைன் தான் பார்க்க போகிறோம். டாட்டர் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் டாட்டாக வைக்கணும். இந்த டாட்டர் லைன் நிறையா இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாகும். நிறைய இடத்துல ஃபில்லப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ டாட்டர் லைன் ரொம்ப முக்கியம். நான் எப்படி போடுறேனோ அது மாதிரி பாருங்கள். டாட் வைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் ஈஸி தான். வச்சுட்டு நம்ம கோன் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா டாட் மாதிரி வந்துடும். எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா அழகாக இருக்கும். டாட்லேயே நிறைய டிசைன் இருக்குது. பெரிய டாட் வச்சு, அடுத்து 2 சின்ன டாட் வச்சு, அடுத்து ஒரு பெரிய டாட் வச்சு, இந்த மாதிரி டிசைன் அழகாக போடலாம். நீங்களும் போட்டு பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வரும். டாட் லைன் ஹரிசாண்டல் லைனில் வச்ச மாதிரியும் வெர்டிக்கல் லைன்லையும் வச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு மெஹந்தி போடும்போது ஈஸியாக எந்த லைன் போட்டாலும் நமக்கு ஈஸியாக வைக்க முடியும். ஸோ நீங்களும் போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸி தான். இதுதான் 7 டைப் ஆஃப் லைன்ஸு. ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன்ஸ், தின் லைன், திக் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஜிக்ஸாக் லைன், டாட்டர் லைன். இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹம்ப் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.